ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைமீது எங்களுக்கு வணக்கம். வக்ர கிரகங்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா வக்ர கிரகத்தை பற்றி நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். அதை பற்றி வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். பட் இது பார்த்திங்கனாக்கா முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வக்ர கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை தருது? ஃபஸ்ட்டு சூரியன் சந்திரனை தவிர மீதி 5 கிரகங்கள் வக்ரமாகும். ராகு கேதுக்கள் எப்போவுமே வக்ர நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஒரு லக்னம், மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 5ஆம் அதிபதி சூரியன், அவர் கூட ஒரு வக்ர கிரகம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் சுக்கிரன் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ 5ஆம் அதிபதி சூரியன் அப்படின்னு வந்துடுது. காரக கிரகமாக அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகமாக சூரியன் வருது. அந்த சூரியன் கூட வக்ரம் பெற்ற ஒரு சுக்கிரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க அப்பாவோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்து கூட ஒரு வக்ர கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அப்போ அந்த குறிப்பிட்ட உறவு திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு விஷயம். அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த பாவகமாக இருந்தாலும் சரி, அந்த பாவகத்துக்கு உட்பட்ட கிரகத்தோட வக்ர கிரகங்கள் இணைந்து இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. அப்படி இணைந்து இருந்தால் அவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை செஞ்சுறாங்க, இல்லை காலதாமதமான திருமணத்தை அனுமதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி எந்தெந்த லக்னத்துக்கெலாம் அமையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில உதாரணத்தோடு பார்க்கலாம். லக்னாதிபதியோட வக்ர கிரகம் சேர்ந்துருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஒன்று திருமணம் காலதாமதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு போகுது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது ஒன்று. 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடிய பாவகத்தோட இந்த வக்ர கிரகங்கள் ராகுவோ கேதுவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வக்ர கிரகம் தொடர்பு பெறுது. சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறது, புதன் வக்ரமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வக்ர கிரகங்கள் தொடர்பில் இருக்குது அப்படின்னா சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அப்பாவோட திருமண வாழ்க்கை நல்லா இல்லை. 4ஆம் அதிபதியோட வக்ர கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ ஒரு குறிப்பிட்ட பாவகத்தோட வக்ர கிரகங்கள் தொடர்பு பெறுது அப்படின்னாக்கா அந்த உறவு நிலை திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னாக்கா அதோட பாதிப்புங்கிற தன்மை வேணால் மாறுபடலாம், பட் சேம் தான் எல்லாத்துக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. லக்னாதிபதியோட வக்ர கிரகம் சேர்றது அல்லது குருவோட வக்ர கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். ஒன்று லேட் மேரேஜ் நடக்கும், இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதை ஏன் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கலாம், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போகிறதுக்காக தான் இதை நம்ம இந்த பதிவாக ஏற்படுத்துகிறோம். ஒரு விஷயம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு சார்ட்டில் ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதில் பாதி தோஷம் நம்மளை விட்டு வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதாவது பரிகாரம் பண்ணுறோங்கிறதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். நம்ம சார்ட் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அதை செய்யாமல் இருந்துடலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஒரு கும்ப லக்னம்னு வச்சுக்கலாம். லக்னாதிபதி சனியாகி அவர் கூட ராகு இருக்கார். அது ஒரு பொம்பளை பிள்ளை ஜாதகம். அப்போ சொல்கிறோம் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். 12ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி கும்ப லக்னத்துக்கு. அப்போ சொல்கிறேன், அப்போ அவங்க ஏற்கனவே 2 திருமணம் பண்ணி விவாகரத்து ஆகிடுச்சு. இப்போ 3ஆவது திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம், அமையுமாங்கிறது தான் கேள்வியே. அப்போ இது இப்படி தான் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு பதிவை நம்ம போடுறோம். அப்போ இதை பார்த்து பயப்படவோ இல்லை என் ஜாதகத்தில் லக்னாதிபதி கூட வக்ர கிரகம் இருக்குது அப்போ போச்சு அப்படிங்கிற யாரும் முடிவுக்கு வர வேணாம். இது சேர்ந்துருந்தாலே இது இப்படி தான் நடக்குதா அப்படின்னா பிரிவினைங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒன்று ஒரு ஜாதகத்துக்கு நான் அப்படி தான் சொல்கிறேன், இந்த மாதிரி லக்னாதிபதியான சுக்கிரனோட வக்ர கிரகம் இருக்குப்பா, உனக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காதே, மனக்கசப்பு தருமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, நானும் ரொம்ப என் ஒய்ஃபும் ரொம்ப இணக்கமாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது, நல்லா இருக்கேன், எந்த பிரிவினையும் இல்லை
அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டில் சொன்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசும்போது, சரி இப்போ என்ன விஷயமா கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு என்னால் இது பண்ண முடியல. அப்போ கேட்குறேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொந்த ஊருக்கு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி அவர் கேட்குறாரு. சொந்த ஊருக்கு வந்துட முடியுமானா, அப்போ நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா, நான் மலேசியாவில் இருக்கேன், கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் இங்கே வந்துட்டேன், இப்போ நான் இங்கே வந்து 13 வருஷம் ஆகுது, நான் எப்போ ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்து அங்கே செட்டில் ஆவேன் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ இந்த ஜாதகமும் அதே பிரிவினையை தான் கொடுத்துருக்கு. கல்யாணம் ஆகி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இவர் வந்து ஊருக்கு வந்துட்டு போவார். அந்த மாதிரி பிரிவினை தான் கொடுத்துருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது பாதிக்காத விதத்தில் அமையுது. அப்படி பாதிக்காத விதத்தில் ஏன் அமைஞ்சிச்சு அப்படின்னா, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பார்வை அந்த இடத்துல இருந்தது. அப்போ ஒரு பாதிப்பு இருக்குது, பாதிப்பை தரக்கூடிய விதத்தில் ஒரு கிரக அமைப்பு இருந்தாலுமே அதுக்கு வந்து காம்பன்சேஷனாக இன்னொரு கிரகம் இருக்கும். அதோட பார்வை சேர்க்கைன்னு வரும்போது அந்த பாதிப்பு வந்து பாசிட்டிவாக இருக்கும். வேலைக்காக வெளியூர் போயிட்டேன், தொழிலுக்காக வெளியூர் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புனால அந்த பிரிவினை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள விதத்தில் அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அப்போ ஒரு கிரக சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இதை பயந்துக்க தேவையில்லை. பட் இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம இதை என்ன பண்ணலாம், சப்போஸ் நமக்கு இந்த மாதிரியான ஒரு லக்னாதிபதியோட ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு, இப்போ இந்த சார்ட்டுக்கு 2 கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. மற்ற சுபத்தன்மை வந்து இல்லை, மற்ற கிரகங்கள் பார்க்கல, 9ஆம் அதிபதியோட சேர்க்கை, பார்வை, தொடர்பு, சாரணை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை ஏற்படுத்திக்க முடியுமான்னு நம்ம முயற்சி பண்ணலாம். சப்போஸ் நம்ம வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயம், இது கரெக்டாக நம்ம 2 பேருமே வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்திக்கும் போது இந்த பாதிப்பிலிருந்து நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கான ஒரு தீர்வாக, அதாவது ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாகிடுச்சு, எல்லாருமே சொல்ல முடியுது. தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், அந்த தீர்வை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தான் இப்போது என்னோடய ஆய்வும் என்னோடய தேடுதலும் இருக்குது. அதில் இந்த திருமண உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஜாதகமாக அமையுது அப்படின்னா அதுக்கு தொழில் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா தீர்வாக, வேலை அல்லது தொழில் தான் தீர்வாக அமையுது. 2 பேரும் வருமானத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க, 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. அப்படிங்கும்போது மேக்சிமம் இது இந்த மாதிரியான தோஷமுள்ள ஜாதகங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 7ல் சந்திரன் இருக்குது ஒரு சார்ட்டில் அப்படின்னா அந்த சார்ட்டுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கோம், நிறைய ஜாதகங்கள்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் அப்படி சந்திரன் இருந்தும் நிறைய பேர் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, பிரச்சனையே வராமல் வாழ்ந்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னு எடுத்து செக் பண்ணும்போது அவங்க காலையில் எந்திரிச்சு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, நைட் மட்டும்தான் வருவாங்க. அவங்க சேர்ந்துருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வராமல் அப்படியே கண்டினியூவாக போயிடுது, ஆஃப் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு மோசமான கிரக அமைப்புகள் இருந்தாலுமே கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி நகரும் போது அதுக்கான தீர்வு கிடைக்குதா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ வக்ர கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அந்த கிரகத்தோட திருமண வாழ்க்கை கொஷின் மார்க்கில் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.